ஆமென். ஆண்டவர் தாமே என்றும் எங்களோடு பேசுவாராக. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மதில் மேல் பூனை. மதில் மேல் பூனை தெரியும் தானே? பூனை மதிலே இருக்கும். எந்த பக்கம் அவர் அந்த பூனைக்கு வசதியோ அந்த பக்கம் பாய்ந்து ஓடிவிடும். அப்போ மதில் என்று சொன்னாலே 2 பக்கங்கள் உண்டு. இப்போ மதில் இருந்தால் எதிரி ஒரு பக்கத்தால் வந்தால் ஒரு பக்கத்தாலே விடும். ஆனால் இதிலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் மதில் மேல் பூனைகளாக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. நாங்கள் இந்த வேதத்திலே பார்த்தோமாக இருந்தால் அநேகர் மதில் மேல் பூனை போல இருந்து அநேக காரியங்களிலே தவறி போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே இருந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று, இந்த உலகத்தாராக இருக்கக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக நாங்கள் மதில் மேல் பூனைகளாக இருக்காமல் நாங்கள் ஆண்டவருடைய சொற்படி ஆண்டவருடைய பாதுகாப்பிலே இருக்கின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது. நாங்கள் ஆரோக்கியத்தால் நிரப்பப்படுகிறோம். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் ஒரு சிஸ்டத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியமித்து வைத்திருக்கிறார். அந்த சிஸ்டத்தை நாங்கள் தான் பழுதாக்குவது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், வீடு கட்டுகிறோம். வீட்டுக்கு எல்லா வசதிகளோடும் நாங்கள் எல்லாவற்றையும் போடுகிறோம். லைட்டை போடுகிறோம், ஃபேனை போடுகிறோம், ஜன்னல்களை வைக்கிறோம் காற்றோட்டத்துக்காக. அதை தவிர அந்த வெளிக்காற்று வருவதற்காக ஒரு வெண்டிலேட்டர் என்று சொல்லி அந்த வெளிக்காற்றை உள்ளுக்கு எடுப்பதற்கு நாங்கள் எல்லாம் காரியங்களை செய்கிறோம். அப்படியாக செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்களாக ஒரு வயரை கட் பண்ணுகிறோம், ஒரு ஜன்னலை உடைக்கிறோம். வீட்டிலே இருக்கிற அந்த சிஸ்டத்துக்குரிய காரியங்களை நாங்கள் வெட்டுகிறோம். வெட்டிவிட்டு என்ன இந்த காரியம் வேலை செய்யவில்லை, வீட்டுக்குள்ளே இருக்க முடியவில்லை, எங்களால் சுவாத்தியமாக இருக்க முடியவில்லை, சுகத்தோடு வாழ முடியவில்லை. டாக்டர்களிடத்திலே போனால் டாக்டர்கள் அடிக்கடி இந்த வியாதி இருக்கிறது, இதுதான் காரணம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாங்கள் தான் சிஸ்டத்தை கட் பண்ணுகிறோம். அப்படித்தான் ஆண்டவரும் தம்முடைய ஜனங்களுக்காக, இந்த உலகத்தாருக்கு அல்ல, தம்மால் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வைத்துவிட்டு அந்த சிஸ்டத்தை பாதுகாக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மனிதனாக இந்த பூமியிலே அந்த சிஸ்டத்தை அறிவிப்பதற்கு தான் அவர் வந்தார். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வார்த்தைகளை. அது எனக்கு பச்சை மரத்திலே அடித்த ஆணி போல் என்னுடைய இருதயத்திலே பதிந்த அந்த வார்த்தை. ஒரு குஷ்டரோகியை இப்படியாக ஒரு இயலாத ஒரு மனிதனை சுகமாக்கி விட்டு அந்த மனிதன் தான் சுகமாகி விட்டேன் என்று சொல்லி சொன்ன வேளையிலே அந்த மனிதனுக்கு சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதிக கேடும் வரும்படியா இனி பாவம் செய்யாது என்று சொல்லி. அப்ப அதிக கேடு வந்தால் அவர் உருவாக்கி வைத்த சிஸ்டத்திலே அதிக கேடு செய்தால் ஆட்டோமேட்டிக்காகவே பாவம் பெரிய கேடு எங்களுக்கு வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி சொல்லி அப்படியாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படியாக நடக்க வேண்டும், அதிக கேடு வரும்படியாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்ப மதில் மேல் பூனையாக இருந்தால், இப்ப நாங்கள் சர்ச்சுக்கு வருகிறோம், சர்ச்சுக்கு ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை முடிந்து மீண்டும் நாங்கள் மதில் மேல் பூனைகளாக இருந்து இந்த உலகத்தையும் ரசித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளும் நாங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக வாழ்ந்த மனிதர்கள் ஒரு சில மனிதர்களை குறித்து பார்த்து நாங்கள் இந்த வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல போகின்றோம். நாங்கள் ஒரு மனிதனை பார்ப்போம், சவுல் என்று சொல்லி. சவுல் ராஜா எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார், எப்படி தேவனாலே அவர் தள்ளப்பட்டார் என்று சொல்லி அந்த காரியத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல், அதிலே 13வது அதிகாரம் 11 14 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய்
வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க சகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். ஆம், இதிலே சவுலை குறித்து சாமுவேல் சொல்லுகிறார், ஆண்டவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு தள்ளினார் என்று சொல்லி, உமக்கு பதிலாக தன்னுடைய இருதயத்துக்கு பிரியமான ஒருவனை இப்படியாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. சவுலுடைய வாழ்க்கையிலே பார்த்தோமா இருந்தால் சவுல் இப்படித்தான் மதில் மேல் பூனையாகத்தான் எப்பொழுதும் அமர்ந்திருந்தார். தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை. அதான் சாமுவேல் சொல்லுகிறார், தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் பலி அவருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி. ஏனென்றால் தேவனுக்கு செவி கொடுப்பது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகள். அப்படியாக சவுல் ராஜா தேவனுக்கு செவி கொடுக்காமல் நடந்த ஒரு ராஜாவாக இருந்தார். அதன் நிமித்தமாக தேவன் அவருடைய ராஜ்யத்தை இப்படியாக தள்ளினார் என்று பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்திலே நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தோமாக இருந்தால், ஒரு காலத்திலே அவருக்கு சந்ததியே, அந்த சவுலுடைய குடும்பத்திலே சந்ததியே இல்லாமல் போக மட்டும் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தார்கள். மதில் மேல் பூனையாக சவுல் எப்பொழுதுமே இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக தாவீதை கூட துன்பப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தாவீது தேவனுடைய சொற்படி கேட்டு தேவன் நியமித்த இடத்திலே இப்படியாக ஓடின ஒரு மனிதனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த தாவீதை இந்த சவுல் துன்பப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தாவீதுக்கு திருமணம் முடித்து வைத்து, தன்னுடைய மகளை திருமணம் முடித்து வைத்து, அந்த நேரத்திலும் தாவீதுக்கு தீமை செய்தார். அந்த மீகாலை தாவீதினிடத்திலிருந்து பிரித்து தாவீதை தேசம் தேசமாக, காடு காடாக, மலை தேசங்கள் எங்கும் ஓட வைத்து திரிந்தார் என்று பார்க்கிறோம் இந்த சவுல். ஏனென்றால் சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலே இப்படியாக நடந்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் மதில் மேல் பூனையாக இருந்து இப்படியாக காரியத்தை நடத்தினார். தேவனுடைய சொற்கேட்டு தேவன் நியமித்த இடத்திலே இருந்து தேவன் நியமித்த மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் நடக்காமல் நடந்தார் என்று பார்க்கிறோம். அது நிமித்தமாக சவுலை பார்த்தோமாக இருந்தால் இறுதியாக உச்சகட்டமாக குறி சொல்லுகிறவர்களிடத்திலே போனார் என்று பார்க்கிறோம். சவுல் ராஜாதான் அந்த இடத்திலே ஒருவரும் குறி கேட்கக்கூடாது, சாஸ்திரம் பார்க்கக்கூடாது, நாளைய தினத்தை குறித்து இப்படியாக அறிந்து கொள்ளக்கூடாது. இந்த குறிபாத்தல் என்பது அப்படித்தானே உலகத்தார் சொல்லுகிறார்கள். நாளைய தினத்தை குறித்து, நீ வருங்காலத்தை குறித்து நாங்கள் அறிய போகிறோம் என்று சொல்லி குறி கேட்பவர்களிடத்திலே போய் கேட்பார்கள். அப்படிப்பட்ட குறி சொல்லுகிறவர்களை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தினார். அப்படி குறி சொல்லுபவர்களாக இருந்தால் அவர்களை கொன்று விடுவார். அப்படி ஸ்ட்ரிக்டாக சட்டம் போட்டவர் தான் இந்த சவுல். அந்த சவுலே கடைசி காலத்திலே அந்த குறி கேட்கின்ற அந்த பெண்ணிடத்திலே போய் குறி கேட்டார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் மதின் மேல் பூனையாக இருந்ததன் நிமித்தமாக தேவனுடைய வார்த்தை அவருக்கு கிடைக்கவில்லை, தேவன் அவரோடு பேசவில்லை என்பதன் நிமித்தமாக இந்த நடக்க போகின்ற யுத்தத்திலே நான் வெற்றி பெறுவேனோ இல்லையோ என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு இப்படியாக அந்த குறி சொல்லுகின்ற பெண்ணிடத்திலே போனார் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மதில் மேல் பூனைகளாக இருந்தோமாக இருந்தால் தேவனுடைய சத்தத்தை நாங்கள் ஒருபோதும் கேட்க மாட்டோம் என்று சொல்லி இந்த வேதம் அழகாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மதில் மேல் பூனை என்றால் இரண்டு வழிகள். உலகம் ஒரு பக்கம், ஆண்டவருடைய சமூகம் ஒரு பக்கமாக நாங்கள் ஒரு நாளும் வாழ்ந்து விடக்கூடாது. அப்படியான வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு தரவில்லை. ஆண்டவர் தம்முடைய சமூகத்திலே மட்டுமே நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக பிரியப்படுகிறவராயிருக்கிறார், பிரியப்பட்டவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப சவுல் ராஜா இப்படியாக மதில் மேல் பூனையாக இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஒதுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. தாவீது தன்னுடைய இருதயத்துக்கு பிரியமான ஒருவன் என்று சொல்லி அவர் தாவீதை தாயின் கருவிலே எலும்புகள் உருவாவதற்கு முன்பே இப்படியாக அழைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி வேதம் சொல்லுகிறது. அந்த தாவீது பிறப்பதற்கு முன்பே இந்த சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்துக்கு பிரியமான ஒருவனை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. அப்ப தாவீது
சவுலை போல மதில் மேல் பூனையாக இருந்தாரா என்றால் ஒரு சில காரியங்களிலே அவர் மதில் மேல் பூனையாக இருந்தார். அவர் பட்சேபாளுடைய காரியத்திலே மதில் மேல் பூனையாக இருந்தார். ஏன்னா ராஜாக்கள் எல்லோரும் யுத்தத்துக்கு போகிற காலம் அது. அந்த நேரத்திலே ராஜாக்கள் எல்லோரும் யுத்தத்துக்கு போயே ஆக வேண்டும். அவர் யுத்தத்துக்கு போகாமல் தன்னுடைய போர் சேவகர்களை தளபதிகளை அனுப்பிவிட்டு பலகணியிலே இப்படியாக உலாவித்திருந்த வேளையிலே, மதில் மேல் பூனையாக உலாவித்திருந்த வேளையிலே அந்த இடத்திலே பட்சவாளை பார்க்கிறார். பார்த்து அந்த பாவத்துக்குள்ளே விழுகிறார். விழுந்த வேளையிலே அது நிமித்தமாக தேவனுடைய கோபம் இப்படியாக தாவீதின் மீது வருகிறது. அந்த இலக்கம் பார்க்கிற விடயத்திலே யூதாவையும் இஸ்ரேலையும் இலக்கம் பார்க்கும்படியாக பிசாசானவன் ஏவிய வேளையிலே இலக்கம் பார்க்கின்ற விடயத்திலே அந்த பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அது தான் தன்னுடைய சிந்தனையிலே எண்ணி அதை செய்கிறேன் என்று சொல்லி பிசாசினுடைய ஏவுதலால் செய்ததென்று அறியாமல் தாவீது செய்ததன் நிமித்தமாக தேவனுடைய கோபம் வருகிறது. மதில் மேல் பூனையாக இருந்து அந்த தாவீது செய்த வேளையிலே அந்த தாவீதின் மீது தேவனுடைய கோபம் வருகிறது. வந்த வேளையிலே அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயிரக்கணக்கானோர் அழிக்கப்பட்டார்கள். இந்த தாவீதின் நிமித்தமாக, மதில் மேல் பூனையாக இருந்த நிமித்தமாக அநேகர் அழிக்கப்பட்டார்கள். பட்சேபாளிடத்திலே அந்த பாவம் செய்த வேளையிலே பட்சேபாளுக்கும் தாவீதுக்கும் பிறந்த அந்த குழந்தை இப்படியாக மரணிக்கிறது. அந்த வேளையிலே தாவீது மனம் திரும்புகிறார். மனம் திரும்புகிற வேளையிலே தேவன் மன்னித்தார் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தால் மனம் திரும்ப வேண்டும், உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் அறிவார். ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அப்படியாக தொடக்கம் முடிவில்லாதவர். அவர் இருதயங்களின் ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஒரு மனிதன் மனம் திரும்பினால் இந்த மனிதன் மனம் திரும்பி விட்டு மீண்டும் பாவம் செய்வானா செய்ய மாட்டானா என்று தேவனுக்கு தெரியும். இந்த சவுல் படியாக எத்தனையோ தடவை மனம் திரும்புவது போல அவர் நடந்து கொண்டார். ஆனால் மனம் திரும்பவில்லை. சவுல் மனம் திரும்ப மாட்டான் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். ஏனென்றால் மனுஷர்களுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவராயிருக்கிறார். ஆனால் தாவீது மனம் திரும்பிய வேளையிலே தாவீது மனம் திரும்பினால் அவன் மனம் திரும்பி தான் சொன்னபடி நடப்பான். அந்த இரண்டு விடயங்களிலே அவன் தவறு விட்டான். ஆனால் மனம் திரும்பினால் அவன் இனி பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி தேவனுக்கு தெரிந்ததன் நிமித்தம் தேவன் அந்த தாவீதை ஆசீர்வதித்தார். அப்படித்தான் நாங்கள் உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டிய விடயங்களிலே உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் மனம் திரும்புகின்ற வேளையிலே மதில் மேல் பூனையாக இருந்து நாங்கள் மனம் திரும்புவதும் பிறகு தேவனுடைய சமூகத்தில் இருப்பதும் மீண்டும் மதிலுக்கு மேல் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் யோசித்து உலகமா தேவனுடைய சமூகமா என்று யோசிப்பதிலே பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். இந்த வேதத்திலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மனம் திரும்பினவர்களை குறித்து தேவன் புகழ்ந்து வார்த்தைகளை சொல்லுகிறார். இவன் எப்படி ஒரு ராஜா மனம் திரும்புகின்ற வேளையிலே அநேகர் மனம் திரும்புகிற வேளையிலே தேவன் சாட்சி கொடுத்தார். என்னுடைய தாசன் எப்படியாக தன்னுடைய மனஸ்தாவப்பட்டு ரெட்டுடுத்து இப்படியாக மனம் திரும்புகிறான் என்று சொல்லி அதை வேதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்படியாக எங்களுடைய மனம் திரும்பல் இருக்க வேண்டும். நாங்கள் உண்மையாகவே சில காரியங்களிலே மனம் திரும்ப விரும்பினால் உண்மையாகவே மனம் திரும்பி நாங்கள் மதில் மேல் பூனையாக இப்படியாக உலகத்தையும் பார்த்து கொண்டு தேவனுடைய சமூகத்தையும் பார்த்து கொண்டு நாங்கள் ஒரு காலமும் இருக்கக்கூடாது. எந்த நேரம் பூனை எந்த பக்கம் இறங்கி விட்டு திரும்ப மதிலே இருக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அப்படித்தான் இந்த சவுலுடைய வாழ்க்கையில் இருந்து என்று பார்க்கிறோம். சவுல் இந்த தாவீதை விரட்டுவார். ஒரு கட்டத்திலே தாவீது நேரடியாக வந்து அந்த இடத்திலே நீதி நியாயம் கேட்கின்ற வேளையிலே உம்முடைய உயிர் என்னுடைய கையிலே இருந்தது, தேவன் அதை ஒப்பு கொடுத்தார், நான் உம்மை கொல்லவில்லை, தேவன் அபிஷேகித்தவரை நான் அவர் மேல் எப்படி கை போடுவது என்று சொன்ன வேளையிலே அந்த சவுல் இப்படியாக சொல்லுகிறார், என்னுடைய மகனே நீ என்னிலும் மேன்மை உள்ளவன், தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை உமக்கு தருவார் என்று சொல்லி மனம் திரும்பி இப்படியாக தாவீதினிடத்திலே அறிக்கை பண்ணுகிறார். தாவீது போனதற்கு பின்பதாக அவனுடைய இருதயம் மாறுகிறது. மதில் மேல் பூனையாக இருந்து உலகத்தை பார்க்கிறார். இந்த ராஜ்யத்தை தாவீதினுடைய கையிலே ஒப்பு கொடுப்பதா? எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, அவர்களுக்கு ராஜ்யம், எனக்கு பின்பு அவர்களுக்கு போக வேண்டும் என்று சொல்லி மதில் மேல் பூனையாக இருந்து இந்த சவுல் அடிக்கடி தன்னுடைய இருதயத்தை மாற்றினவனாக இருந்தார். அது தேவனுக்கு தெரியும், இவன் இப்படித்தான் இருப்பான் என்று. ஆனால் தாவீதை குறித்து அவர் அறிந்தவராக இருந்தார். அதான் தாவீது பிறப்பதற்கு முன்பே அந்த
தாவீதை தெரிந்து கொண்ட வேளையிலே, தாவீதை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன வேளையிலே தேவன் சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன், நான் விரும்புகிற காரியங்களை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அப்படியாக தேவன் தாவீதை குறித்து அறிந்திருந்தார். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை குறித்து தேவன் சாட்சி சொல்லும்படியாய், இவன் என்னுடைய தாசன், இவன் இப்படியாக எந்த காலத்திலும் விழுந்தவன் தான், ஆனால் மனம் திரும்புகிறான், மெய்யாகவே மனம் திரும்புகிறான், இவன் என்னுடைய பலத்தோடு ஓடுவான் என்று சொல்லி, எப்படியாக இவன் அந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிறான் என்று சொல்லி எங்களை குறித்து அவர் சாட்சி சொல்லும் வண்ணமா எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே தான் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நாங்கள் தேவன் சிஸ்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த சிஸ்டங்களை நாங்களே பழுதாக்கி விட்டு நாங்கள் சொல்லக்கூடாது தேவன் எங்களை சோதிக்கிறார் என்று சொல்லி. ஏனென்றால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி. அப்ப நாங்கள் சோதிக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், உங்களுடைய சுய இச்சையினால் அந்த சிஸ்டத்தை நாங்கள் டேமேஜ் ஆக்குகிறோம். தேவன் உருவாக்கி வைத்திருக்கிற சிஸ்டத்தை நாங்கள் டேமேஜ் பண்ணுகிறோம். இப்படியாக ஒருவன் தன்னை தாழ்த்தினால் நான் அவனை உயர்த்துவேன் என்று சொல்லி சிஸ்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். நாங்கள் எங்களை தாழ்த்தாமல் நாங்கள் இருமாப்பு கொண்டு எங்களை உயர்த்தி கொண்டு திரிந்தோமாக இருந்தால், அந்த தேவன் உருவாக்கி வைத்த சிஸ்டத்தின்படி யார் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி அந்த தாழ்த்தப்படுகிற காரியத்துக்குள்ளே நாங்கள் அகப்பட்டு கொள்ளுகிறோம் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக இந்த தாவீது சிங்கத்தை கொண்டார், கரடியை கொண்டார். இப்ப அந்த யுத்த களத்திலே சகோதரர்களை பார்க்கும்படியாக, அந்த இடத்திலே உணவு கொடுக்கும்படியாக யுத்த களத்துக்கு போகிறார். அந்த இடத்திலே கோலியாத் வருகின்றான். கோலியாத் வருகின்ற வேளையிலே தாவீது நினைத்திருக்கலாம், மதில் மேல் பூனையாக நின்று கொண்டு நானே இந்த உயர்ந்த மனிதனிடத்திலே, இந்த அரக்கனிடத்திலே நான் சென்று என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும், நைஸாக நான் வீட்டுக்கு போய்விடுவேன், உணவு கொடுத்து விட்டு வரும் சுக செய்தியை விசாரித்து வரும்படியாகத்தான் என்னுடைய தகப்பனார் சொன்னார். நானே தேவையில்லாத காரியத்துக்குள்ளே ஒரு சிறுவனாக இருக்கின்ற நான் இந்த ஒருவராலும் அசைக்க முடியாத இந்த வீரனோடு போர் செய்து ஏன் மடிய வேண்டும் என்று சொல்லி இப்படியாக சுயநலமாய் சிந்தித்து அவன் வீடு திரும்பி இருக்கக்கூடும். ஆனால் அந்த இடத்திலே அவன் தேவனுடைய சமூகத்திலே இருப்பதையே அப்படியாக விரும்பினான். மதில் மேல் பூனையாக இருந்து உலகத்தை பார்த்து அப்படியாக திரும்பி போகாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து அவன் சிந்தித்து பார்த்தான். அந்த சிங்கத்தையும் கரடியையும் என்னிடத்திலே ஒப்பு கொடுத்த தேவன் இந்த கோலியாத்தையும் இப்படியாக என்னிடத்திலே ஒப்பு கொடுத்தார். அவைகளை போல் ஒன்றுதான் இவனாக இருக்கும், இவனையும் என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பார் என்று. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரக்கூடும், சிங்கத்தை போல பிரச்சனைகள் வரக்கூடும், இப்படியாக கரடியை போல பிரச்சனைகள் வரக்கூடும். அவற்றையெல்லாம் நாங்கள் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மேற்கொள்ளாமல் இப்படியாக நாங்கள் பொறுப்புறுத்து கொண்டு இருக்கக்கூடாது. மேற்கொள்ளுகின்ற வேளையிலே கோலியாத்தை போல் பிரச்சனை வந்தாலும் எங்களாலே மேற்கொள்ளக்கூடும். ஏனென்றால் தேவன் உங்களோடு இருப்பார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. தேவன் எங்களோடு இருந்து அந்த யுத்தங்களிலே எங்களை வெல்ல வைப்பார் என்று பார்க்கிறோம். அது நிமித்தமாக நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. நாங்கள் ஒன்று செய்ய வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதும் இருப்பதற்கே நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். இந்த உலகத்து வழக்கங்களை பின்பற்றி நாங்கள் சோரம் போகக்கூடாது, உலகத்து காரியங்களை பின்பற்றி நாங்கள் சோரம் போகக்கூடாது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக இப்ப நாங்கள் இதிலே பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் இன்னொரு காரியத்தை பார்த்தோமாக இருந்தால், இந்த மிரியாம் என்கின்ற சகோதரியை பார்க்கிறோம். யார் மிரியாம் என்று பார்த்தோமாக இருந்தால், இந்த மோசேயினுடைய சகோதரி மிரியாம், ஆரோன் என்பவர்கள் மோசேயினுடைய சகோதரியாக இருக்கிறார்கள். அந்த சகோதரியும் இப்படியாக மதில் மேல் பூனையாக இருந்து மோசேக்கு விரோதமாக புறுபுறுக்கிறார்கள். அவர்கள் உலகத்தையும் பார்க்கிறார்கள், தேவனுடைய சமூகத்தையும் பார்க்கிறார்கள். ஏனென்றால் மிரியாமை சொல்லப்படுகிறது, அவள் தம்பூரு வாசித்து தேவனை பாடுகிறவளாயிருந்தால் தீர்க்கதரிசியாக இருந்தாள் என்று அதிலே வேதத்திலே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நாங்கள் வாசிப்போம். எண்ணாகமம் அதிலே 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 12வது அதிகாரம் 5 to 10 மட்டும் வாசிப்போம். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள்.
அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதியேற்றமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் மண் போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். ஆம், இந்த காரியம் எங்கள் அனைவருக்கும் தெரியும். அப்ப ஏனென்றால் இதுல என்ன பிரச்சனை என்றால் இவர்களுக்குள்ளே வந்தது மோசேயை குறித்து தான் அந்த இடத்திலே ஜனங்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள். மோசே எங்களை கூட்டிக் கொண்டு வந்த நேரத்திலே சமுத்திரத்தை பிளந்தார் தேவனுடைய நாமத்தினாலே. அந்த இடத்திலே தேவன் சொன்ன வேளையிலே சமுத்திரத்தை பிளந்தார். மாறாவை இந்த கிளையை உடைத்து போடுங்கள், அந்த இடத்திலே மாறா மதுரமாகும் என்று சொன்னார். கண்மலையை பார்த்து அடியுங்கள் என்று சொன்னார். அடித்த வேளையிலே தண்ணி வந்தது. அப்படியாக அநேக காரியங்களை மோசையை கொண்டு செய்தார். மோசையோடு பேசினார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்திலே இந்த மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் ஒரு விதமான ஒரு பொறாமை, எரிச்சல், இப்படியாக ஒரு தலைக்கணம் பிடித்து விட்டது. மோசையோடு மட்டுமா அவர் பேசுகிறார், ஆண்டவர் எங்களோடு பேசவில்லையா என்று சொல்லி ஒரு காரியத்திலே இப்படியாக குழப்பமான ஒரு பேச்சை பேசுகிறார்கள். பேசிய வேளையிலே ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் தன்னுடைய தாசனாகிய தன்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள ஒரு மகனுக்கு எதிராக அந்த இடத்திலே இவர்கள் பேசுகிறார்கள். யார் என்றால் சொந்த சகோதரர்கள், சொந்த சகோதரி இப்படியாக பேசுகிறார்கள். அந்த இடத்திலே தேவனுடைய கோபம் வந்து என்று பார்க்கிறோம். அந்த மரியாம், அந்த ஆரோன் இப்படியாக தேவனுடைய சமூகத்திலே இருக்க வேண்டியவர்கள் மதில் மேல் பூனையாக உலகத்தை பார்க்கிறார்கள். ஏனென்றால் உலகத்திலே தான் அந்த பெருமை குணங்கள் வரும். தேவனுடைய சமூகத்திலே ஒருபோதும் பெருமையான குணங்கள் வராது. அந்த மதில் மேல் பூனையாக இருந்து அவர்கள் பார்க்கின்ற வேளையிலே அந்த உலக பெருமைகள், தலைக்கணங்கள் வந்து அந்த மோசைக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். மோசைக்கு விரோதமாக பேசினார்கள் என்று பார்க்கிறோம். மோசையை குறித்து இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது, மோசே இந்த பூமியில் உள்ள யாவரை பார்க்கிலும் சாந்த குணமுள்ளவன், நல்ல குணமுள்ளவன், சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லி இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படியாக சாந்த குணமுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். மதில் மேல் பூனையாக இந்த மிரியாமை போல, ஆரோனை போல நாங்கள் இருந்தோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய ஆசீர்வாதம், ஆரோக்கியம், சுகம் எல்லாவற்றையும் நாங்களே அந்த சிஸ்டத்தை கட் பண்ணி அதை நாங்கள் இல்லாமல் பண்ணி விடுவோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அதிக கேடு வரும்படியாய் நீங்கள் பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப உதாரணத்துக்கு மோசே சாந்த குணமுள்ளவனாக எப்படி நடந்து கொண்டார் என்று பார்த்தோமாக இருந்தால், மோசேக்கு தெரியும் அந்த கானான் தேசத்துக்கு செல்லுகின்ற வழியிலே பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஏனென்றால் தேவன் தங்களுக்கு வாக்களித்த தேசத்துக்கு செல்லுகின்ற வேளையிலே பாடுகள், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த தேசத்துக்குள்ளே சென்று விட்டால் கண்ணீர் யாவும், நாங்கள் பட்ட பாடுகள், கஷ்டத்தின் நிமித்தம் பட்ட கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். எங்களுக்கு இந்த வழிப்பிரயாணத்திலே நடந்த எல்லா தீமையான காரியங்களுக்கும் விடை அங்கே கிடைக்கும் என்று சொல்லி. ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். இப்படியாக நாங்கள் நல்ல காய்கறியை சாப்பிட்டோம், நல்லாக இருந்தோம், அந்த எகிப்து தேசத்திலே எங்களுக்கு புதைகுழி இல்லை என்றால் நீங்கள் இந்த கானான் தேசத்துக்கு என்று சொல்லி இந்த வனாந்தரத்திலே எங்களை கொண்டு வருகிறீர்கள். அப்படித்தான் எங்களுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு. ஏனென்றால் இடுக்கமான வாசல் வழியாக நாங்கள் போகிறோம். அதனாலே நாங்கள் வருந்தி நுழைந்துதான் அதுக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லி பக்தர்களே பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த வார்த்தையிலே இருக்கிற வசனத்தை அடிப்படையாக கொண்டு பக்தர்களே பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப பாடுகள் உண்டு. ஏனென்றால் பேதுரு அடிகளார் சொல்லுகிறார், இப்படியா பாடுகள் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற பவுல் சொல்லுகிறார், பாடுகளின்படியாகத்தான் நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி. அப்ப பாடுகள் வரும்போது நாங்கள் முறுமுறுக்க கூடாது. ஏனென்றால் அந்த அந்த சந்தோஷமுள்ள ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை
காலவரைய எல்லையற்ற அந்த வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரணமே இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். தரும்படியாக வாக்களித்திருக்கிறது நிமித்தம் இந்த பாடுகளின் வழியாகத்தான் நாங்கள் அதை போய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த பாடுகளின் வழியாக நடந்து போகின்ற வேளையிலே நாங்கள் முறுமுறுக்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சகோதரன் இப்படி செய்து விட்டார், எங்களுக்கு கவலையாக இருக்கிறோம். நோ 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 வேதத்தின்படி தான் அதெல்லாம் நடக்கிறது, இப்படியெல்லாம் நடக்கும் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்படியாக இந்த மலைப்பிரதேச சங்கத்திலே சொல்லுகிறார், உங்களை துன்பப்படுத்தினால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும் என்று. துன்பப்படுத்துகின்ற வேளையிலே அதற்கு எதிராக முறுமுறுக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை ஒரு இடமும் சொல்லவில்லை. ஏனென்றால் அது பாடுகள் துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் ஒரு எங்களுடைய இந்த தேவனுடைய வார்த்தையோடு நாங்கள் ஒப்பிட்டு நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே மற்றவர்கள் துன்பப்படுத்தினாலும் அதை வெளியிலே சொல்லாமல் நாங்கள் இப்படியாக சந்தோஷமாக கடந்து போவோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது. எங்களை துன்பப்படுத்தினால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி. அப்ப இதுதான் எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின்படியாக நாங்கள் துன்பப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அப்படித்தான் இந்த மோசேயும் வனாந்திரத்திலே நடந்து வருகின்ற வேளையிலே மோசேக்கு சொல்லப்பட்டது, இந்த பூமிக்குரிய அந்த தேசத்தை நான் உனக்கு தருவதில்லை. ஏனென்றால் அந்த இடத்திலே நான் பேச சொன்ன வேளையிலே அந்த கண்மலைக்கு அடித்தாய், இப்படியாக அடித்த வேளையிலே என்னுடைய சொற்கேட்கவில்லை. ஜனங்களுடைய அந்த முறுமுறுப்பு தாங்க முடியாமல், ஜனங்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் அந்த இடத்திலே மோசே மாறி செய்து விட்டார். நீ இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவது இல்லை என்று சொன்ன வேளையிலே மோசேக்கு அந்த பரலோகத்தை குறித்த அறிவு இருந்தது நிமித்தமாக மோசே இப்படியாக பாடுகளை செய்தார். பிரச்சனை இல்லை, ஆண்டவர் ஒரு நன்மைக்கு ஏதுவாகத்தான் அதை சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே பொறுமையோடு சாந்த குணத்தோடு மிகுதியான காலத்தையும் கடந்து போனார். இஸ்ரவேல் ஜனங்களை இப்படியாக நடத்தினார். தனக்கு பின்பதாக யோசுவாவை இப்படியாக அந்த இடத்திலே அபிஷேகம் பண்ணி யோசுவா நடத்தி செல்லும்படியாக யோசுவா இடத்திலே கொடுக்கிறார். கொடுத்த வேளையிலே மோசேனுடைய மரணத்தை பார்த்தோமாக இருந்தால் இப்பொழுதும் எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அந்த இடத்திலே நீ இப்பொழுது மரித்து போவாய் என்று சொன்ன வேளையிலே மோசே மரித்தார். ஆரோக்கியமாக இருந்தவர், கண்ணீருள் அடையாமல் எங்களை போல கண்ணாடி போடாமல் இருந்த அந்த மோசே ஒரு நல்ல பலத்தோடு, பலம் ஒன்றும் குறுகி போகவில்லை, அந்த பலத்தோடு இருந்த மோசே இப்படியாக அந்த இடத்திலே மலையிலே மரிக்கிறார். அந்த மோசேனுடைய சரீரத்தை தேவனை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசானவன் வாதாடினான் என்று சொல்லப்படுகிறார். அந்த இடத்திலே தேவன் பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காமல் மோசேனுடைய சரீரத்தை இப்படியாக தேவனே அந்த இடத்திலே அடக்கம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் மோசே சாந்த குணம் உள்ளவன், பாடுகளை சகிக்கிறவன், தன்னுடைய ராஜ மேன்மையை தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுடைய ஜனங்களை நடத்த வேண்டும், தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ராஜ்ய மேன்மையை ராஜ மேன்மையை இழந்த ஒரு மகனாக இருந்தார். அப்படியாக இருந்த மோசைக்கு கிடைத்த ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கின்றது. இந்த வனாந்தரத்திலே பார்த்தோமா இருந்தால் நடந்து வந்த ஜனங்கள் எல்லோரும் அந்த தேவனை குறித்து முழு அறிவில்லாமல் அந்த இடத்திலே முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். தண்ணீர் இல்லை, முறுமுறுத்தார்கள். இறைச்சி இல்லை, முறுமுறுத்தார்கள். மோசே மலையிலே இப்படி ஏறி 40 நாளளவும் அங்கே தேவனோடு இப்படியாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார், தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த 10 கட்டளைகளை இப்படியாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே இவர்களுக்கு பொறுக்க முடியாமல் அந்த இடத்திலே வார்ப்பிக்கப்பட்ட கண்டுகுட்டியை செய்து அந்த இடத்திலே ஒரு விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். என்றால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்படியாக இருந்தார்கள். அவர்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். மோசே சாந்த குணமுள்ள ஒரு மகனாக இப்படியாக மாறி இருந்தார். ஆனால் இவர்கள் எல்லோரும் முறுமுறுக்கிறவர்களும் பிரச்சனை பண்ணுகிறவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, அந்த பரலோக ராஜ்யத்திலே முறுமுறுக்கிறவர்கள், கோவப்படுகிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள், அப்படியானவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று இப்படியாக சொல்லப்படுகிறது. அதன் நிமித்தமாக அந்த முறுமுறுத்தவர்கள் வனாந்திரத்திலேயே இப்படியாக செத்து மடிந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுக்கு வருகிற சோதனை வேதனை நேரங்களில் நாங்கள் முறுமுறுக்க தேவையில்லை. எங்களுக்கு தேவை தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்திலே போகின்ற வேளையிலே
எங்களுடைய வாழ்க்கை எப்படி கட்டப்படும் என்றால் பட்டாசண்டு ஒரு 50 மாடி வீடு போல எழும்பாது. தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து தேவனை தரிசித்து தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து இப்படியாக தேவன் சொன்னபடி நடந்தோமாக இருந்தால் படிப்படியாக தேவன் உயர்த்துவார். கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்தாலும் அது தரமான உயர்வாக இருக்கும். நாங்கள் இந்த உலகத்தை பார்த்து நாங்கள் உயர வேண்டும் என்று சொன்னமாக இருந்தால் உயருவோம். ஆனால் ஒரு நாளிலே அப்படியாக தரமட்டமாகி போடுவோம். எங்களுடைய அநேக காரியங்கள் இப்படியாக பழுதாகிவிடும், பாழாகிவிடும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் இருக்கின்ற வேளையில அதான் தேவன் ஒரு உவமையை சொன்னார். கண்மலையிலே தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள் என்று சொல்லி. அப்ப தேவனுடைய சமூகத்திலே இப்ப மதில் மேல் பூனையாக இருந்து உலகத்தையும் பார்த்து கொண்டு பூனை என்ன செய்யும்? மதில் மேல் பூனையாக இருந்தால் ஒரு பக்கமாக இறங்கும், தனக்கு சாதகமான பக்கம் இறங்கும். இப்போ உலகத்து பக்கம் இறங்கணுமெண்டா உலகத்து பக்கம் இறங்கி செய்ய வேண்டியெல்லாம் செய்துட்டு வந்துடும். பிறகு இப்போ பூனையை உதாரணமாக வைத்து தேவனுடைய பிள்ளைகளை பார்ப்போமாக இருந்தால் மதில் மேல் பூனையாக இருந்தால் உலகத்திலே போய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு வரும். பிறகு தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டிய நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே வந்து இருந்துட்டு திரும்ப போய் மதில் மேல் பூனையாக இருந்துவிடும். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே இருந்து தேவன் வைத்த அந்த சித்தத்தின்படியாய் திட்டத்தின்படியாய் எங்களுடைய சிந்தனை இருக்க வேண்டும். இருந்து நாங்கள் தேவனை பின்பற்றினோமாக இருந்தால் ஆசீர்வாதம் இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய சிஸ்டத்தை நாங்கள் ஒன்றும் உடைக்க மாட்டோம். எங்களுடைய சிஸ்டத்தை உடைப்பது நாங்கள் தான். சோதனைக்குள்ளே போவது நாங்கள் தான். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். ஏன் சுய இச்சையினால் இழுப்புண்ண வேண்டும்? நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கின்ற வேளையிலே சுய இச்சையினால் இழுப்புண்ண மாட்டோம். பிரியமானவர்களே, இப்ப சுய இச்சை என்றால் விபச்சாரமும் தான், வேசித்தனமும் தான், குடிவரி, போத அப்படியானது தான். மற்றது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற என்று பார்க்கிறோம். தேவன் இப்படியாக மதில் மேல் பூனையாக இருந்து நாங்கள் பணத்தை முதன்மையாக வைத்து செயற்பட்டோமாக இருந்தால் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அப்படியாக நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே இருக்கின்ற வேளையிலே தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் மத்தேயு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதிலே 20வது வசனத்தை வாசிப்போம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, வேத பாரகர்கள் பரிசேயர்கள் என்பவர்களுடைய நீதியிலும் அதிகமாய் எங்களுடைய நீதி இல்லாவிட்டால் நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டோம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் வேத பாரகர்கள் பரிசேயர்களை குறித்து இப்படியாக சொல்லப்படுகிறது. அவர்கள் வெள்ளையும் சொல்லையுமாக இருந்து ஜனம் கூடுகிற இடத்திலே ஜெபம் பண்ணி எல்லோரும் பார்க்கும்படியாக செய்வார்கள். விதவைகளுடைய வீட்டை இப்படியாக பட்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்படியாக இருந்து விதவைகளுடைய வீட்டை பட்சிப்பார்கள். அப்படி இருக்கின்ற மனுஷர்களை போல நாங்கள் இருந்து விடாதபடிக்கு நாங்கள் எல்லாவற்றிலும் நல்ல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படித்தான். ஏனென்றால் வேதபாரகர்கள் அவர்களுக்கு ஒரு மதிப்புண்டு, பரிசேயருக்கு அந்த இஸ்ரேல் தேசத்திலேயே ஒரு மதிப்புண்டு. அவர்கள் செய்கிற தில்லுமுள்ளாட்டம் எல்லாவற்றையும் பண்ணிவிட்டு அதற்கு வசனத்தையே சாயம் பூசுவார்கள். அப்படியாக விபச்சாரம் செய்வார்கள், விதவைகளை பட்சிப்பார்கள், திக்கெட்டவர்களை பட்சிப்பார்கள். பட்சித்து விட்டு அவர்கள் இந்த வசனங்களையே காரணம் காட்டி அப்படியாக மெழுகி பூசி இப்படியாக மறைத்து விடுவார்கள் என்று பார்க்கிறோம். அப்படித்தான். ஏனென்றால் இஸ்ரேலில் இன்று முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டாலே 4 திருமணம் செய்யலாம். அப்படித்தான் இஸ்ரேல்லையும் காரியங்கள் இருந்தது. அப்போ அதில் ஒன்றை போட்டுக்கிட்டு மறைச்சி ஏதாவது ஒன்று சொல்லி அது ஓகே நாங்கள் செய்யலாம் அப்படி என்று சொல்லி மறைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பரிசேயர் சரிசேயர் வாழ்ந்த இடத்திலே தான் சொல்லுகிறார், பரிசேயர் சதிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யக்கூடாது. பரிசேயர் சதிசேயர்கள் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய உபதேசம் எல்லாம் புளிச்ச மாவை போல இருந்ததாம். புளிச்ச மாவை போல தாங்கள் செய்கிற பாவங்களை இப்படியாக மெழுகி பூசுவார்கள். சொல்வார்கள்,
ஓகே, நாங்கள் என்னதான் இருந்தாலும் மனுஷர் தானே, பாவம் இல்லை என்று சொன்னால் அது நம்மை நாமே வஞ்சிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் பாவம் செய்யலை என்று சொல்லக்கூடாது போட்டு பாவம் செய்வார்கள். அந்த காரியத்தை வேதம் சொல்லவில்லை. நீ இப்போ விபச்சாரம் செய்து விட்டு அதை இந்த இடத்துல பாவம் எந்த மனுஷன் செய்யல, பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி விபச்சாரம் செய்து விட்டு அந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஒரு பவுல் சொல்லுகிறார், நான் இப்படியாக நல்லதை செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு பிரமாணம் என்னை இப்படியாக போராட வைக்கிறது. அப்படியான பிரமாணங்கள் எங்களுக்குள்ளே போராட வைத்து இச்சையை காட்டி பாவத்தை செய்யும்படியாக தூண்டுகின்ற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது பிசாசினால் கொண்டு வரப்படுகிற தீய யோசனை என்று சொல்லி அதை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பவுல் அப்படித்தான். பவுலுக்கு அநேக பாடுகள், சோதனை. பவுல் திருமணம் செய்யவில்லை. எல்லோரும் என்னை போல இருந்து விட்டால் நலமாய் இருக்கும் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவருக்கு வந்த சோதனையிலே பவுல் தேவனுடைய வார்த்தையை வைத்து அந்த இடத்திலே போராடுகிறார். போராடி அவர் கரை திரையற்றவராய் வாழ முயற்சித்து இப்படி வாழுகிறார். அதான் பவுல் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், என் போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இப்பொழுது ஜெயத்தை பெற்றுக்கொண்டேன், இப்பொழுது எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லா சோதனைகளையும் தாண்டுகிறார். வந்த இச்சைகள், பாவங்கள், விபச்சாரங்கள். அவர் தேசமாக சென்றவர், எத்தனையோ இடங்களிலே ஊழியம் செய்தவர். அப்படிப்பட்டவருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்திருக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள். ஏனென்றால் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தோடி சுத்தி திரிகிறான். ஒரு மனிதனை எப்படி வஞ்சிக்கலாம் என்று அநேக விதத்தாலே அவன் பாவ சலுகைகளை இப்படியாக விதைப்பான். பாவம் செய், அது ஒன்றுமில்லை. ஏனென்றால் வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கதைகளை காட்டி, தாவீது எப்படியாக வாழ்ந்திருக்கிறார், இஸ்ரேல் ராஜாக்கள் எப்படியாக வாழ்ந்திருக்கிறார், சாலமோன் எப்படியாக வாழ்ந்தார், இதெல்லாம் பிழை இல்லை, இது நீ அனுபவிக்கலாம் என்று சொல்லி பிழையான காரியத்தை சொல்லி இப்படியாக எங்களை வஞ்சிக்க நினைப்பான். பிரியமானவர்களே, நாங்கள் பவுலை பார்க்கலாம், பேதுருவை பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து நியமித்த 12 அப்போஸ்தலர்களை பார்க்கலாம். இப்படியாக பவுல் சொல்லுகிறார், நான் தேவனை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சாட்சி கொடுக்கிறார். ஏன் அவர்களை பார்க்கலாமே, பார்த்து நாங்கள் நடக்கின்ற வேளையிலே நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்போம். பிரியமானவர்களே, இதிலே மத்தேயு 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 6:22 24 மட்டும் வாசிப்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். அப்ப மத்தேயுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துபடியா சொல்லுகிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. அந்த கண்ணை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே கண்ணாலே அநேக காரியங்களை பார்ப்போம், பாவத்தை பார்ப்போம். அந்த பாவம் எங்களுக்குள்ளே கற்பம் தரித்து இப்படியாக பாவத்தை உருவாக்க நாங்கள் விடக்கூடாது. அப்படியாக இருந்து நாங்கள் பாவத்தை விட்டு விலக வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதிலே 24வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். அப்ப 2 எஜமான்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மதில் மேல் பூனையாக இருந்து உலகத்துக்கு ஊழியம், உலகத்து பாவமான காரியங்கள், உலகத்தை வாஞ்சிப்பது, உலகத்தை இச்சிப்பது, அப்படியாக நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. அப்படி அங்கேயும் செய்து கொண்டு இஞ்சால மதில் மேல் பூனையாக இருந்து தேவனுடைய சமூகத்தை பார்த்து தேவனுடைய சமூகத்தையும் வாஞ்சிப்பது. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் இருந்தால்தான் பரலோக ராஜ்யம் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். உலகத்தாருக்கு பரலோக ராஜ்யம் இல்லை, தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு தான் பரலோக ராஜ்யம் இருக்குது என்று சொல்லப்படுகிறது. கூழுக்கும் ஆசை, கஞ்சிக்கும் ஆசை, 2த்தையும் பார்த்து கடைசியில
ரெண்டும் இல்லாம, இப்ப ரெண்டும் இல்லாம இல்லை, அது இருக்கும், நரகம் இருந்தே தான் ஆகும். ஆனால் இந்த ஆண்டவருடைய சமூகத்தை விட்டோமாக இருந்தால் அந்த நரகத்துக்குள்ளே தான் போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்து நாங்கள் ஒன்றையும் பெறப்போவதில்லை. ஏனென்றால் அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப கண்ணானது சரீரத்தின் வெளிச்சமாக இருக்கிறபடியால் நாங்கள் நல்லதை பார்க்க வேண்டும். தேவ சமூகத்தில் இருந்து நல்லதை பார்க்க வேண்டும். மதில் மேல் பூனையாக இருந்து இந்த உலகத்தையும் பார்த்து இச்சித்து தேவனுடைய சமூகத்தை இருந்து பரலோகத்தையும் நாங்கள் இச்சித்து ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசியிலே பரலோக ராஜ்யம் எங்களுக்கு எட்டா கனியாக மாறிவிடும் என்று படியாக சொல்லப்படுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் எபேசியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதிலே 17-24 மட்டும் வாசிப்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின் படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகள்னாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். இதில் சொல்லப்படுகிறது, நாங்கள் முன்பு எப்படியோ எல்லாம் இருந்தோம். ஆண்டவரை அறிவதற்கு முன்பு எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய பேச்சு, ரெட்ட மீனிங் கதைகள், அது இதண்டு இப்படியோ எல்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்த எங்களை தேவன் இப்படியாக தமக்குள்ளே இப்படியாக அழைத்தார். புதிதான மனிதனை இப்படியாக எங்களுக்குள்ளே தரித்து கொள்ளும்படியாக அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த புதிதான மனுஷனை எங்களுக்குள்ளே தரிப்பித்து கொள்ள வேண்டும். தேவன் கற்பித்த பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலிருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்ட வேளையிலே நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா, எங்களால் முடியுமா, நாங்கள் பாவத்திலிருந்து வந்தோம் என்று சொல்லி அந்த ஆதி அன்பிலே நாங்கள் அநேக காரியத்தை தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். எப்படி நாங்கள் வாழ வேண்டும், எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கக்கூடாது, உலகத்து இச்சைகளை நாங்கள் பார்த்து அந்த இச்சைக்குள்ளே நாங்கள் விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். அந்த தேவனிடத்திலே கற்றுக்கொண்டதன்படி நாங்கள் வாழ்ந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. அப்படியாக பவுல் சொன்னது போல தேவனுடைய புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தரித்து கொள்ளுகின்ற வேளையிலே நாங்கள் ஆசீர்வாதமாயிருப்போம். எங்களுடைய வாழ்க்கை இப்படியாக உயர்கிறதாக இருக்கிறது தேவனுடைய இதிலே. மற்றது என்னொன்று, பாடுகள் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகள் வழியாகத்தான் நாங்கள் போக வேண்டும். பாடுகள் இல்லாவிட்டால் நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. இந்த உலகத்து மனுஷர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுவது போல பாடுகள் இல்லை. அவர்கள் என்றால் அவர்கள் உலகத்தில் அனுபவிப்பதற்கென்றே அவர்கள் வாழுகிறார்கள். ஏனென்றால் தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வரிசிக்க பண்ணுகிறார். அவர்கள் வாழுகிறார்கள். அவர்களை பார்த்து நாங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது. ஏன்னா பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாது என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் இந்த உலகத்து மனுஷர்களை பார்த்து எரிச்சல் ஆகக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. இடுக்கமான வாசல் வழியாய் நாங்கள் இந்த உலகத்திலே இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கென்று அழைக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக ராஜரீக கூட்டமாக இருக்கின்றோம். எங்களை போல படியாக பாக்கியமுள்ள ஜனங்கள் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டோம். இந்த பூமியிலே உள்ள இந்த உலகத்து மனுஷர்களுக்கு அது புரியாது, விளங்காது. அப்படியாக இந்த பாக்கியமுள்ள இந்த வாழ்க்கையை கொடுத்த நாங்கள் தேவனுடைய காரியங்களை இப்படியாக தேவன் தந்த அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர்களாக மதில் மேல் பூனையாக நின்று தேவன் ஆசீர்வாதமாக வைத்த அந்த சிஸ்டத்தை நாங்கள் டேமேஜ் பண்ணாதவர்களாக அந்த தேவனுக்கு பிரியமாக நடக்கின்ற வேளையிலே
தேவனுடைய சிஸ்டம் எங்களை பாதுகாக்கிறது, தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் எங்களை பாதுகாக்கிறது. அது நாங்கள் பிறப்பதற்கு முன்பே, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பே அந்த ஆசீர்வாதமான காரியத்தை எங்களுக்கு அவர் உருவாக்கி வைத்து விட்டார். அதை நாங்கள் எங்களுடைய நடத்தையினாலே அதை டேமேஜ் பண்ணாமல் நாங்கள் மேலும் மேலும் ஆசீர்வாதமாக உள்ளவர்களாக எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆசீர்வாதமான கூடாரத்தை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த மகிமையான காரியத்தை நாங்கள் எங்களுடைய செய்கையினாலே பாதுகாத்து கொண்டு வந்தோமாக இருந்தால் தேவன் எங்களுக்கு வைத்த ஆசீர்வாதம், எங்களுடைய சந்ததிக்கு வைத்த ஆசீர்வாதம், நீ ரட்சிக்கப்பட்டால் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டுவார்கள் என்கின்ற ஆசீர்வாதம் இப்படியாக எங்களுக்கு வருகிறதாக இருக்கின்றது. தாவீதை பார்த்தோமாக இருந்தால் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமாக இருந்தது நிமித்தமாக தாவீதினுடைய வாழ்க்கையில எத்தனையோ யுத்தம் வந்தது, எத்தனையோ காரியம் வந்தது. தாவீதினுடைய குடும்பத்திலே தாவீது ஒருவரையும் இழக்கவில்லை. தாவீது கொண்டே புறஜாதியான ராஜாக்களிடத்திலே தாய் தகப்பனை சகோதரர்களை எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறார். இவர்களை பராமரிக்கும்படியாக அவர்களும் பராமரிக்கிறார்கள். அந்த தாவீதின் குடும்பத்துக்கு தீமை நடந்தது, தீங்கு நடந்தது என்று சொல்லி ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் தாவீது தேவன் உருவாக்கி வைத்திருந்த அந்த சிஸ்டத்தை, தனக்கு உருவாக்கி வைத்திருந்த அந்த மகிமையை காப்பாற்றினார். தேவனுக்கு பிரியமாக நடந்து விழுந்த வேளையிலும் தேவனுக்கு தெரியும் அந்த தாவீது இனி பாவம் செய்ய மாட்டான், அவன் மனம் திரும்பினால் மனம் திரும்பினதுதான். அப்படியான ஒரு நம்பிக்கை தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கும்படியாய் எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யாக்கோபு 1 அதிலே 12-17 மட்டும் வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி யோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படாத வரைக்கும் அந்த சிஸ்டத்திலே தேவன் வைத்திருக்கிற மகிமையிலே எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திலே எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதான் சொல்லப்படுகிறது, நீ அதிக கேடு வரும்படியாய் பாவம் செய்யாது என்று சொல்லி. அப்ப தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதில் ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மாறுபாடும் இல்லை. ஆனால் ஒன்று, நாங்கள் மதில் மேல் பூனையாக இருந்து இந்த உலகத்தை பார்த்து எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் இழக்கக்கூடாது. அந்த சிஸ்டத்தை நாங்கள் டேமேஜ் பண்ணக்கூடாது. நாங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்து அந்த சிஸ்டத்தை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுகின்ற வேளையிலே இந்த தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டது போல, தாவீதின் குடும்பத்தார் பாதுகாக்கப்பட்டது போல, தாவீதின் குடும்பத்தாரை குறித்து எந்த ஒரு கரையும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை. அப்படியாக தேவன் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தாவீதை குறித்து, தாவீதினுடைய தகப்பனை குறித்து, சந்ததியை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் எப்படியாக வாழ்ந்தார்கள், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் என்று சொல்லி. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் எழுந்திருந்து இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். தேவனிடத்திலே தேவன் அந்த பலத்தை தர வேண்டும், தேவன் அந்த அறிவை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நிற்கிறேன் என்று சொல்லுகிற நாங்கள் இப்படியாக விழுந்து விடாதபடிக்கு தேவனுடைய காரியத்திலே நாங்கள் உண்மை முத்தம் உள்ளவர்களாக தேவன் சொன்னபடி வாழ்ந்து இப்படியாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம், அநேக பரிசுத்தவான்கள் தேவனுக்கு செவி கொடுத்து வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். யோபுவை வேதத்திலே பார்க்கிறோம். யோபு படியாக சோதனை வந்த வேளையிலே, வேதனை வந்த வேளையிலே தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை. படியாக நன்மையை தந்த தேவன் தீமையை தரக்கூடாதா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அந்த இடத்திலே யோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த தாவீது தேசமாய் இப்படியாக துரத்தப்பட்டார் சவுல் ராஜாவினால்.
அந்த இடத்திலே தாவீது முறுமுறுக்கவில்லை. இது எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலே தாவீது இப்படியாக எங்கும் வெற்றிகளை பெற்றார். தேவன் தாவீதை வர வர விதித்தி அடைய செய்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தின் மேடி நடந்து இப்படியாக தேவனுக்கு செவி கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற வேளையிலே தேவன் வர வர எங்களை விருத்தி அடைய பண்ணுவார். அந்த விருத்தி தேவன் தருகின்ற உயர்வு ஒரு நாளும் அந்த உயர்விலே குறைவு வருவதில்லை. அது காலங்காலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வை தந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இப்படியாக தேவனுடைய சமூகத்தில் இருப்போம், தேவனுடைய சமூகத்தை நாடுவோம், நாங்கள் உயர்வை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இதற்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து தேவனே இதோ எங்களை ஒப்பு தருகிறோம், மதில் மேல் பூனையாக அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பிள்ளையாக நான் இருக்க வாஞ்சிக்கிறேன். எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாருங்கப்பா. இதோ இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையின்படி இந்த உலகத்திலே உபத்திரவம் உள்ள உலகத்திலே தேவன் தாமே எங்களுக்கு திடம் தர வேண்டும்படியாய் தைரியம் தந்து பலம் தந்து பாவமான காரியங்களை இச்சையான காரியங்களை விட்டு விலக முடியாத காரியங்களை எங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த பாவமான காரியங்கள் அதுவாய் விட்டு நழுவும்படியாய் தேவனும்படியாக இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கின்ற வேளையிலே ஆண்டவரே நான் பரிசுத்தனாய் வாழ விரும்புகிறேன், ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்தத்தை தாருங்கள் என்று சொன்னால் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது, அடித்து சொல்லப்படுகிறது, நீங்க அதை கேளுங்க நான் தருவேன், இதை கேளுங்க நான் தருவேன், கேளுங்கள் நான் தருவேன் என்று அநேக காரியங்களை சொன்னாலும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாலும் தேவன் ஒன்றை அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் வேளையிலே பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால் பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனோடு இணைந்து வாழுகிற உண்மையுள்ள வாழ்க்கையை குறித்து அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்தோமாக இருந்தால் அந்த நல்ல ஈவுகளை தேவன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்ட இடத்திலே பரிசுத்தத்தை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்ததென்றால், உண்மை எங்களுடைய வாழ்க்கையிலே வந்ததென்றால் எங்களுக்கு தடையாக இருக்கின்ற அனைத்து பிசாசின் தந்திரங்களும் பிசாசின் கோட்டைகளும் ஆசீர்வாதத்துக்கு எதிரான கற்கள் எல்லாம் நிர்மூலமாகி போகிறதாக இருக்கிறது. நாங்கள் ஒப்பு கொடுத்து மெய்யாகவே மனம் திரும்புவோம். அப்பொழுது தேவன் எங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். எப்படியாக அவன் மனஸ்தாபப்படுகிறான், எப்படியாக மனம் திரும்புகிறான் என்று சொல்லி தேவன் சாட்சி கொடுத்து எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய சந்ததியை எப்படியாக கட்டுவிக்கிறவராயிருக்கிறார். நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம்.